கிங் எபிசோட் 13. அது வேறு யாரும் இல்லை, சந்தனாவும் திலகாவும் தான். அவர்கள் இந்த பார்ட்டிக்காக கையில் அவ்வளவு அமௌண்ட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை. தன்னிடம் இருந்த பணம், ஹரிஷ் கொடுத்த 4 கோடி எல்லாவற்றையும் சேர்த்து செட்டில் பண்ணி அன்றைக்குத்தான் தன்னுடைய கம்பெனியை மீட்டெடுத்திருந்தாள் சந்தனா. அதனால் இப்போது அவளிடமும் அமௌண்ட் இல்லை. இதற்கும் ஹரிஷை போலவே அவர்களும் அந்த ஒயினை டச் கூட செய்யவில்லை. அவ்வளவு நடந்த பிறகும் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமான கார்த்திக் சந்தனாவை பார்த்து, ஏன் சந்தனா அப்செட்டா தெரியுற? உங்ககிட்ட 2 lakhs கூட இல்லையா? அப்புறம் என்ன தைரியத்தில் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேட்டான். கார்த்திக்கின் மோசமான பேச்சால் அங்கிருந்த எல்லோரும் தன்னையே பார்ப்பதை கவனித்து சந்தனா கூனி கூறுகி நின்றாள். வார்த்தை அளந்து பேசு கார்த்திக், எங்க கிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து சொன்னோமா? அதெல்லாம் தேவையான அளவு எங்க கிட்ட அமௌண்ட் இருக்கு, நீ போய் உன்னோட பிரச்சனை சரி பண்ற வழி பாரு. ஹரிஷின் கம்பீரமான குரல் இந்த பார்ட்டி ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ஹரிஷ் அந்த ஹோட்டல் ஓனர் தீபக்கிற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தான். அதனால் அவர் அவனை கவனிக்கவில்லை. இப்போது ஹரிஷின் வாய்ஸை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு சர்ப்ரைஸான ரியாக்ஷன் தெரிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தீபக் மிக மெதுவான குரலில் கேட்டார். அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் புரியாவிட்டாலும் ஹரிஷுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவன் திரும்பாமலேயே இருந்தான். தீபக் திடீரென்று ஹரிஷின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்த கார்த்திக், ஹரிஷ் பேசியது அவரை காயப்படுத்தி விட்டது என்று தப்பாக கணக்கு போட்டான். தீபக் ப்ளீஸ், நீங்க கோபப்படாதீங்க, இவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது, எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றான். அதை கேட்டு தீபக் அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்த போதே ஹரிஷ் எழுந்து தீபக்கை பார்த்து அமைதியாக திரும்பி நின்றான். அவனை பார்த்தவுடன் தீபக்கின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம் நடந்தது. வேகமாக ஓடி சென்று ஹரிஷை கட்டி அணைத்தவர், இது நிஜமாவே நீங்க தானா? என்னால நம்பவே முடியல, எப்படி இருக்கீங்க பாஸ் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டார். ஹரிஷை பார்த்த தீபக்கின் முகத்தில் ஒரு பியூரான ஹாப்பினஸ் தெரிந்தது. உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு, எப்படி இருக்கீங்க பாஸ்? ஹரிஷை கட்டி பிடித்துக் கொண்டு தீபக் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பாஸ், ஹரிஷ் தீபக்கோட முதலாளியா? எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்விதான் எழுந்தது. தீபக்கிடம் பல வருடங்களாக வேலை பார்த்து வந்த அந்த மேனேஜர் அங்கு நடப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஹரிஷை கண்டதும் தீபக் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளை பார்க்க அந்த மேனேஜருக்கு அதிசயமாக இருந்தது. எப்பவும் கூலா அமைதியா இருக்கிற நம்ம தீபக் சாரா இது? அந்த ஹரிஷ் சார் இவரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமானவர் போலயே. இத்தனை வருஷத்துல பாஸ் இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று நினைத்துக் கொண்டார் அந்த மேனேஜர். இனிமே உன்னோட பாஸ் இல்ல தீபக், என்ன ஹரிஷ்னே கூப்பிடு என்று கூறிய ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். வாழ்க்கை உண்மையில் அதிசயங்களால் நிறைந்தது. தீபக் உள்ளே வரும்போதே ஹரிஷ் அவனை பார்த்து விட்டான். அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் அவனை நேராக சந்திக்காமல் திரும்பி உட்கார்ந்திருந்தான். ஆனால் கெட்ட எண்ணத்துடன் கார்த்திக் செய்த செயல் இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க வைத்து விட்டது. அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருந்தது. 7-8 வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் டீனேஜில் இருந்த பொழுது தீபக்கின் உயிரை காப்பாற்றியிருந்தான். அந்த நேரத்தில் தீபக் இவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை. அவனுக்கு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் கிரிமினல்களோடு தொடர்பு இருந்ததால் சில எதிரிகளும் உருவாகி இருந்தனர். ஹரிஷ் முதல் முறையாக தீபக்கை பார்த்தபோது சில ரவுடிகள் சேர்ந்து அவனை உயிர் போகும் அளவிற்கு அடித்துக் கொண்டிருந்தனர். எப்பொழுதும் தன்னுடைய 2 பாடிகார்டுகளுடன் வலம் வரும் ஹரிஷ் மட்டும் அப்பொழுது எதேச்சையாக அந்த பக்கம் வரவில்லை என்றால் அன்றைக்கே தீபக் இறந்திருப்பான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் ஓனராக அவன் உருவாகி இருக்க மாட்டான். ஹரிஷ் அவன் உயிரை காப்பாற்றிய பிறகு இருவரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகத் தொடங்கியிருந்தனர். அப்பொழுது தீபக் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனிடம் தேவையான பணம் இல்லை. ஹரிஷ் தான் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் தந்து உதவினான். அந்த பணத்திற்கு ஈடாக அவன் தீபக்கிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷின் ஃபேமிலி பேக்ரவுண்டிற்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதை சும்மா தூக்கி கொடுத்துவிட யாருக்கும் மனம் வந்து விடாது. ஹரிஷ் அதை மிகச் சாதாரணமாக செய்தான். ஹரிஷ் தீபக்கை பார்க்காத இந்த 6-7 வருடங்களில் அவன் அடைந்திருக்கும் உயரம் உண்மையிலேயே ஹரிஷை அதிர்ச்சி அடைய செய்தது. தீபக் ஹரிஷிடமிருந்து பணம் கிடைத்த பிறகு தன்னுடைய பழைய கெட்ட சகவாசங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான். முக்கியமாக தன்னுடைய எதிரிகளிடமிருந்து விலகி வாழ்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்த அவன் தனி ஆளாக இங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் பலனாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலை கட்டியுள்ளான். தீபக் உண்மையில் இதற்காக ஹரிஷிடம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பினான். ஆனால் தன்னுடைய பழைய வாழ்க்கையால் ஹரிஷிற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஏதாவது அவமானம் வந்து விடுமோ என்று பயந்தான். அதனால் முதலில் ஒதுங்கி இருந்தவன் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரம் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட தைரியத்தில் ராஜேஸ்வரன் குடும்பத்தை தொடர்பு கொண்டான். அப்பொழுதுதான் ஹரிஷ் அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டது தீபக்கிற்கு தெரிய வந்தது. அவன் நிஜமாக இதை எதிர்பார்க்கவில்லை. ஹரிஷை தேடுவதற்காக அவன் சில ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் அவர்கள் எங்கு தேடியும் ஹரிஷை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கின்றனர். ஹரிஷ் அவனுக்காக செய்த அத்தனையையும் யோசித்து பார்த்த தீபக், பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாஸ் என்றான்.
அவர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசுவதில் பிஸியாக இருக்க சுற்றியிருந்த அனைவரும் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். அனுராதா ஃபேமிலியை பொறுத்தவரை ஒன்றுக்கு உதவாத ஹரிஷை சென்னையின் பவர்ஃபுல்லான ஆட்களில் ஒருவனான தீபக் பாஸ் என்று அழைத்ததே பெரிய அதிர்ச்சிதான். அவர்கள் இருவருக்கும் எப்படி ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஓகே தீபக், வெயிட்டர் இங்க கொஞ்சம் கூப்பிட்டேனா, எங்களோட 2 டேபிள் பில்லான 4 lakhs நான் பே பண்ணிடுறேன். பாக்கெட்டில் இருந்து கார்டை எடுத்த ஹரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டிடம் கேட்டான். சந்தனாவும் திலகாவும் ஒரு டேபிளில் அமர்ந்திருக்க ஹரிஷ் மற்றொன்றில் அமர்ந்திருந்தான். அதனால் 2 டேபிளுக்கும் சேர்த்து பில் பே செய்ய அவன் தயாராக இருந்தான். அதை கேட்டு வேகமாக மறுத்து தலையாட்டிய தீபக், பாஸ் என்ன பாஸ், உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவேனா, நீ முதல்ல அந்த கார்டை உள்ள வைங்க என்றான். பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக், இவரோட பில்லை மொத்தமா லிஸ்ட் பண்ணிருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அவர் என்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிட்டான். தீபக்கையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்த ஹரிஷ் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க தீபக் அதை புரிந்து கொண்டான். பாஸ், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது, வேணா இப்படி பண்ணலாமா, உங்களுக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் தரேன், இதை நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லக்கூடாது என்று கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. அவன் அமைதியாக நின்றான். மேனேஜர், இவரோட பில் அமௌண்ட்ல 50% லெஸ் பண்ணி நியூ பில் எடுத்துட்டு வாங்க என்று தீபக் கூற, இதை உடனே போட்டுட்டு வந்தார சார் என்று பதில் சொல்லிவிட்டு அந்த மேனேஜரை நேரடியாக ஓடினார். அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷிற்கு 50% டிஸ்கவுண்ட் தர விரும்புவதை கேட்டு அனுராதா பாட்டி அதிர்ச்சிக்கு உள்ளானார். ஹரிஷுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. ஏனென்றால் இத்தனை நாளாக அவர் அவனை ஒரு மனிதனாக கூட மதித்ததில்லை. அவனுடையது போக மீதி பில் இன்னும் கட்டப்படவில்லை என்பதை உணர்ந்தவர் மெதுவாக தீபக்கின் பக்கத்தில் சென்றார். தீபக் சார், எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமா கட்டுற பட்சத்துல எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கண்களில் பேராசை மின்ன கேட்டார். தீபக் பாட்டியை பார்த்து அமைதியாக சிரித்தான். எனக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை அனுராதா மேடம், ஆனா என்ன பண்றது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட பேரன் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றது, நீங்க உங்க ஃபேமிலியோட பில்லை தனியா பே பண்ணி தான் ஆகணும் என்று அந்த ஃபேமிலி என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் தீபக். அதை கேட்டு அனுராதாவின் முகம் உறைந்தது. தீபக் அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போவதில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. இந்த கார்த்திக் இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டான். முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்த்தார் அனுராதா. பாட்டியின் கோபத்தை உணர்ந்த கார்த்திக் தலையை குனிந்தான். ஹரிஷ் மேனேஜர் கொண்டு வந்த பில்லை வாங்கி பார்த்தான். டிஸ்கவுண்டிற்கு பிறகு அது 2 lakhs இருந்தது. அதை எட்டி பார்த்த கார்த்திக், ஹரிஷ் 2 டேபிள் பில்லையும் கட்டுறேன்னு இவ்வளோ நேரம் என்னமோ சொன்னேன், ரொம்ப ஓவரா சீன் போட்ட, இப்ப மாட்டிக்கிட்டியா, இப்போ இவ்வளோ காசுக்கு நீ எங்க போவ, இந்த பில்லை நீ எப்படி பே பண்ற நானும் பாக்குறேன் என்று நக்கலாக கூறினான். தீபக் ஹரிஷிற்கு மட்டும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து விட்டு அவனுக்கு தர மறுத்தது கார்த்திக்கிற்கு வயிற்றெரிச்சலை கிளப்பி விட்டு இருந்தது. அந்த காண்டை ஹரிஷின் மீது காட்டினான். இதற்கிடையில் சந்தனா மற்றும் திலகா இருவரும் அந்த அமௌண்டை பார்த்து மிகவும் கவலைப்பட்டனர். ஹரிஷ் எதுவும் பேசாமல் கார்த்திக்கை பார்த்தான். பின்பு தன் கையில் இருந்த பேங்க் கார்டை அந்த மேனேஜரிடம் கொடுத்தான். ஒரு நிமிஷம் சார் என்று அந்த கார்டை வாங்கி தன்னிடம் இருந்த ஸ்வைப் மிஷினில் தேய்த்தார் மேனேஜர். ஹரிஷின் சாதாரண ஏடிஎம் கார்டை பார்த்த கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு எந்த வேலைக்குமே உருப்படியா போகாத நீ எப்படி இவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்ப, சீன் போடுறதுலயே ஒரு நியாயம் வேண்டாமா என்றான். கார்த்திக் சொல்றது சரிதான், இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சாரி சார் கார்டுல பேலன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லுவாரு பாரு, நான் வேணா பெட் கட்டுறேன் என்று அங்கிருந்த மற்றொருவர் கூறினார். ஆமா, அந்த ஓனர் ஃப்ரீயா தரேன்னு சொன்னப்பவே இந்த ஹரிஷ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நான் பில் பே பண்ணியே திருவேன்னு பெரிய இவன் மாதிரி பேசினா இப்ப தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுற மாதிரி ஆப்போது என்று இன்னொருவரும் அவர் பங்குக்கு கூறினார். அவர்கள் ஹரிஷை பற்றி பேசுவதை கேட்டு கடுப்பான தீபக் திரும்பி அவர்களை பார்த்து முறைத்தான். அதில் நடுங்கி போன இருவரும் கப்சிப்பென வாயை இறுக்க மூடிக்கொண்டார்கள். தீபக்கிற்கு இருந்த கோபத்தில் கார்த்திக் தனியாக மாட்டியிருந்தால் அவன் பேசும் பேச்சுக்கு இந்நேரம் வாயை உடைத்திருப்பான். பணம் இல்லாததால் ஹரிஷின் கார்டு ரிஜெக்ட் ஆகிவிடுமோ என்று சந்தனா பதட்டத்துடன் மேனேஜரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹரிஷிடம் 2 பேங்க் கார்டுகள் இருக்கும் விஷயமே அவளுக்கு இப்போதுதான் தெரியும். இன்னமும் அவளுக்கு தெரியாமல் ஹரிஷிடம் 3ஆவதாக ஒரு கார்டு இருக்கிறது. அந்த கார்டு அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று என்று தெரிந்தால் அவளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பது தெரியவில்லை. பாஸ்வேர்டுக்காக ஹரிஷிடம் மிஷினை நீட்டிய மேனேஜர் அடுத்த சில நொடிகளில் பே செய்யப்பட்டு விட்டதாக அந்த பில்லையும் கார்டையும் தேங்க்யூ சார் என்று கூறிக்கொண்டே அவரிடம் கொடுத்தார். என்ன, டிரான்சாக்ஷன் முடிஞ்சதா, இது எப்படி நடந்துச்சு? அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் கன்ஃபியூஷன் தெரிந்தது. இவ்வளவு நாள் வீட்டோடு மாப்பிள்ளையாக மட்டும் அவர்களுக்கு அறிமுகமாகி இருந்த ஹரிஷ் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராக தெரிந்தான். சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்து, உனக்கு எங்கிருந்து அவ்வளவு பணம் வந்துச்சு என்று அவனுடைய காதில் மெதுவாக கேட்டார். ஒரு நிமிஷம் என்று கூறிய ஹரிஷ் அந்த காஸ்ட்லி ஒயினை எடுத்து ஒரு முறை சர் என்று ஒரு ஷாட் குடித்து விட்டு சந்தனாவிடம் வந்து, அதான் நம்ம பே பண்ணிட்டோம்ல, இன்னைக்கு எத்தா ட்ரிங்க் பண்ணலான்னு தான் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டேன் என்று ஸ்டைலாக சொல்லிவிட்டு, சந்தனா பேபி அதை பத்தியெல்லாம் நீ ஒரே பண்ணிக்காத, நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். சந்தனாவும் அதற்கு மேல் அங்கு சீன் கிரியேட் செய்ய விரும்பவில்லை. இப்போது அவளுக்கு அங்கு நடந்ததை பற்றி என்ன நினைப்பது என்று கூட தெரியவில்லை. ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ்,
சந்தனாவிடம் திரும்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, நான் சீக்கிரமே வந்துடுவேன், அப்புறம் காரை பார்த்து பொறுமையா டிரைவ் பண்ணு என்றான் ஹரிஷ். சந்தனா தீபக்கையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள். அவள் தன் அம்மாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள். அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து திலகாவும் பேச முடியாமல் வாயடைத்து போயிருந்தாள். எதுவும் பேசாமல் அவரும் அமைதியாகவே மகளுடன் சென்று விட்டார். அனுராதா ஃபேமிலி வேறு வழியில்லாமல் தங்களுக்கான பில்லை கட்டிவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பினார்கள். கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்தான். பாஸ், நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸா சென்னையில் தான் இருக்கீங்களா என்று தீபக் கேட்க, ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் ஆம் என்று தலையசைத்தவன், தீபக் நீ ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்கான்னு எனக்கு தெரியாது என்ற ஹரிஷ், சரி இப்போ நீ என்னை எங்கே கடத்திட்டு போற என்று கேட்டான். ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு, ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக். அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரிஷ்.